அப்போ ராஜா இருந்தார், இசைக்க ராஜா ஒரு ராஜா இருந்தாரு. அவர் வந்து முதல்ல ஒரு பெரிய கட்டி வந்துருச்சு, பிளவுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கட்டி வந்தா மரம்னு சொல்லுவாங்க. முதல்ல கட்டி வந்து ஒரு சாய்க்கு படுத்து கிடக்காரு, சோற உணவுக்கு படுத்து கிடக்காரு. அப்போ ஏசையா தெற்கத்தரிசி என்ன மாதிரி தெற்கத்தரிசி கடவுள் வார்த்தை அவருக்கு வரும். பைபிள் பாருங்க, பைபிள் படிக்க எல்லாத்துக்கும் புரியும், குரான் உள்ள எல்லாம் எல்லாத்துக்கும் புரியும். கடவுள் வார்த்தை அவங்களுக்குள்ள இறங்கி அந்த சொல்றது தெற்கத்தரிசி. இப்போ நான் எப்படி சொல்ல பத்தி நம்ம சொல்லுவாரு, ஏசையா தெற்கத்தரிசி இறங்கி சொல்றாரு. ஏன் சொல்றேன்னா, ராஜாவின் மரணத்தை தெற்கத்தரிசி கணிக்கிறார். அதை அப்ப ஏசையா ராஜா போல உதயநிதி ஸ்டாலின், இசையா தெற்கத்தரிசி போல இந்த மாமனிதன். அப்ப அந்த ராஜா மரணத்தை குறித்து ஏசையா தெற்கத்தரிசி கடவுள் பேசினாரு. இந்த உதயநிதி ஸ்டாலின் ராஜா தானே, அவர் துணை முதலமைச்சர், அவர் மரணத்தை குறித்து என்ன சொல்றாரு ஒப்பிட்டு பாருங்க. அப்போ அந்த ஏசையா தெற்கத்தரிசியை கூப்பிட்டு கடவுள் பேசுறாரு. கடவுளாக இறங்கி பேசுறாரு. கடவுளாக இறங்காத பேச முடியும், எனக்கு அப்படிதான் இறங்கி பேசுவாரு. ஏசையா தெற்கத்தரிசி,